அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மை நாம் எல்லாரும் அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த காலை பரிசுத்த ஆராதனையில் உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர், இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடி மட்டும் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கட்டும். எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றி போடுங்க. பாடுகிற பாடல்கள் துதிகளின் மூலமாய் கத்தர் மகிமைப்படுங்க. பரலோக மகிமை இந்த ஆலயத்தில் இன்றைக்கு வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகள் எதிர் போராட்டங்களை மாற்றி வரவேண்டிய ஜனங்கள் ஆண்டவரை எல்லாரும் வந்து விடுதலையோடுமை ஆராதிக்கவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போகவும் தேவன் உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்பா தியானிக்க போற ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாய் ஜனங்களோடு பேசுங்க, இடைபடுங்க. கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து மகிழ பண்ணுகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஜனங்களுக்கு எதிரான ஆண்டவரே வியாதிகள், துக்கங்கள், வேதனைகள், எல்லா போராட்டங்களிலிருந்தும் விடுதலை கொடுத்து வழிநடத்துவீராக. ஆராதனை முழுவதையும் உம்முடைய வல்லமையில கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்க, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சில பாடல்களை பாடி உற்சாகத்தோடு இந்த காலை வேளையில நாம் ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எல்லாரும் உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே.
பாடல் புத்தகத்தில் 919வது பாடல். ஹல்லேலூயா. அவரோட வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்குது. ஆமென். எவ்வளோ நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் அவருடைய வசனம் இருந்தபடினால தான் நம்ம இந்த நாளில் ஒரு தேற்றுதலோடைய ஆறுதலோடைய இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி உங்க வசனமான மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். உங்க வசனமான மகிழ்ச்சியா இல்லாமல் போனா என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். பாதிக்கு வெளிச்சமல்லோ பேதைக்கு தீபமல்லோ, பாதிக்கு வெளிச்சமல்லோ பேதைக்கு தீபமல்லோ. உங்க வசனமான மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். உங்க வசனமான மகிழ்ச்சியா இல்லாமல் போனா என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். மரண இருளில் நடக்கின்ற போது கோலும் தடியுமாக தேற்றுதையா உன் வசனம். மரண இருளில் நடக்கின்ற போது கோலும் தடியுமாக தேற்றுதையா உன் வசனம். துன்பத்தின் பாதையிலே நடக்கின்ற போது, துன்பத்தின் பாதையிலே நடக்கின்ற போது உயிர்ப்பித்து உயர்த்துதையா உன் வசனம் தானையா. உயிர்ப்பித்து உயர்த்துதையா உன் வசனம் தானையா. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாமல் போனா என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். உமது வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்வதனால் பாக்கியமாய் உயர்த்துதையா. உமது வேதத்தை இரவும் பகலும் தியானம் செய்வதனால் பாக்கியமாய் உயர்த்துதையா. பச்சையான மரமாக இலையுதிராமல், பச்சையான மரமாக இலையுதிராமல் காலமெல்லாம் கனி கொடுத்து உயர்த்துதையா உன் வசனம். காலமெல்லாம் கனி கொடுத்து உயர்த்துதையா உன் வசனம். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். உமது வசனம் உட்கொள்ளும் போது இதயம் மணலாக தொழுது விட்டு எரியுதையா. உமது வசனம் உட்கொள்ளும் போது இதயம் மணலாக தொழுது விட்டு எரியுதையா. உலர்ந்த எலும்பெல்லாம் உயிர்ப்பித்து எழும்புதையா. உலர்ந்த எலும்பெல்லாம் உயிர்ப்பித்து எழும்புதையா. செமையாய் எழும்பி நின்று சத்துருவை துரத்துதையா. செமையாய் எழும்பி நின்று சத்துருவை துரத்துதையா. உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். அட உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். பாதிக்கு வெளிச்சமல்லோ பேதைக்கு தீபமல்லோ, பாதிக்கு வெளிச்சமல்லோ பேதைக்கு தீபமல்லோ. உங்க வசனம் இல்லாம போனா என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாம போனா என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக எல்லாரும் முழங்கால் படிட்டு 735வது பாடல். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேலே பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கினது போல இறங்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் அபிஷேகம் நம்ம மேலே வரும்போது, நம்ம பிரசங்கம் பண்ணும்போது எத்தனையோ பேர் ரட்சிப்புக்குள்ளாக வர போகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியை கேட்டுவாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒவ்வொரு ஆவியின் கனிகளை எனக்கு நீர் கொடுங்க ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய வேலையை செய்கிறதுக்கு, என்னை கொண்டு ஏன் குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்கு அப்போ இன்னைக்கு அந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு சொல்லி எல்லாரும் வாஞ்சியோடு கேட்டு துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே
உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிற அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுந்திட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிற அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுந்திட பெந்தேகோஸ்தே நாடு செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாடு செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுந்திட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுந்திட ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. வல்லமையை அதிகமாக எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குதத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீர் வாக்கு தந்த ஆவியராட்சா ஹல்லேலூயா. ஒரு எலும்புகளை கொண்டு அப்பா சத்ருவுக்கு எதிராக சேனையை உண்டாக்குற ஒரு வல்லமை உண்டென்றால் எங்களுக்கு அந்த வல்லமை அப்பா இந்த சபையில இறங்கட்டும். ஹல்லேலூயா. நீர் எழுப்புதலின் ஆவியை தந்து ஹல்லேலூயா ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக எங்களை எடுத்து பயன்படுத்துகிறாச்சா. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் இறங்குகிறாச்சே இந்த வேலையில ஓ வல்லமையா இறங்கிக் கொண்டிருக்கிற எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ராஜா. ஓ உமக்காக அனலா எழுப்பி பிரகாசிக்க பெந்தேகோஸ்தே நாளில இறங்கின அந்த அபிஷேகம் இன்றைக்கு என் மேல வேணும். ஹல்லேலூயா. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுந்திட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுந்திட ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவி வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவி வந்திடுமே.
அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் அக்கினியின் நாவுகளை கேட்டுவாங்க. நான் பேசும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஓட, அப்பா நான் ஜெபிக்கும் போது சத்துருவின் கோட்டை தகர்ந்தெறிவதற்கான வல்லமை நிறுத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. என்றும் செய்ய வேண்டுமே வல்லமை வல்லமை காணீர் என்று பிரகாசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியின் அசைவாடுதல் இந்த மைதானத்தில் இருக்கும். இந்த சபையில நீர் எழும்புங்க ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை இந்த ஜனங்கள் கண்டடையட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை இந்த ஜனங்கள் கேட்கட்டும் ராஜா. ஹல்லேலூயா. ஓ நீர் எழும்புங்க ராஜா. நீர் இறங்கி வாருங்க தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய அக்கினியினாலே உம்முடைய வல்லமையினாலே நீர் எங்கள் மேலே இறங்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குதத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன் என்று வாக்குதத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீங்கள் செய்யுமே. நான் உம்முடைய அபிஷேகத்தில் நான் நிரம்பி ஒளிய வேண்டும் ராஜா. ஓ ஹல்லேலூயா. முழங்கால் அளவு போதாதப்பா. ஹல்லேலூயா. அப்பா நான் மூழ்கிற அளவுக்கு உம்முடைய அபிஷேகம் என் மேல வேணும் அப்பா. ஹல்லேலூயா. தரிசனத்தை காண, ஓ தரிசனத்தை பேச, ஹல்லேலூயா. நீர் வைத்திருக்கிற திட்டத்தை உணர்ந்து கொள்ள ஒரு அபிஷேகம் இந்த நேரத்தில் என் தேவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை கட்டி எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தி என் ராஜா வருகிற நேரம் இது. என் மகிமையின் ராஜா வருகிற நேரம் இது. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் ராஜா. உம்மை உயர்த்துகிறேன். நீர் பெரியவரோ. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. யானல் கொண்டு உமக்காய் எழும்பிட ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேல் இந்த பாவியின் மேல உம் அக்கினியை இந்த நாளில் ஒருவர் சும்மா இருக்க வேண்டாம். என் ராஜாவை எல்லாரும் உயர்த்தி உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு அற்புதங்கள் தீரலாம் நடந்திடவே. அற்புதத்தினால் வந்தியோ அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே. அற்புதத்தினாவி வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே. அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுந்திடவே. அக்கினியை ஊற்றிடுமே. வல்லமை அற்புதத்தினாவி. ஹல்லேலூயா. ஆண்டவரே சுப்பா எங்கள் மத்தியில இருக்கிற கட்டுகளை உடைக்கணும் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா உம்மை உயர்த்துகிறேன் ராஜா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்த தடையா இருக்கிற கட்டுகளை இந்த வேளையில இயேசுவின் நாமத்தில் நான் உடைக்கிறேன். Hallelujah. In Jesus' name, I break all the power. I break all the ropes in your life. Hallelujah. அப்பா என் வாழ்க்கையில இருக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அப்பா நான் அறிக்கையிடுகிறேன் ராஜா. இன்னைக்கு நீர் என் மத்தியில ஒரு அற்புதத்தை செய்கிற ஆவியினால. Hallelujah. I have to experience that power, Lord. Hallelujah. அந்த வல்லமையை நான் உணர்ந்து கொள்ளணும். கேளுங்க. Hallelujah. நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன். எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் வல்லமை
ஒரு உலர்ந்து போன எலும்பின் அனுபவமா இருக்கிற ஹalleluya ஒரு சேனையா எழும்ப ஹalleluya தசை நரம்பு எல்லாம் உண்டானது ராஜா. உம்முடைய ஆவி வந்த போது அற்புதங்களை நீ செய்தீங்க. இந்த நேரத்துல நீர் ஒரு எழுப்புதல கட்டளையிடுங்க ராஜா. ஹalleluya இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் நீர் ஒரு அபிஷேகத்தை இறக்கி தங்கள் வாழ்க்கையில என்ன நினைத்து இந்த நேரத்துல வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீர் கொடுத்து ஹalleluya உம்முடைய அற்புதத்தை நீ செய்யுங்க. உம்முடைய அற்புதத்தை நீ செய்யுங்க. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹalleluya யூத ராஜ சிங்கம் நீர் ராஜா. ஹalleluya ஆண்டவரே இயேசுவே என் கட்டுகளை உடைக்கிற பலத்தை கொண்டு இருக்கிறீங்க. ஹalleluya அந்த பலத்தை இன்றைக்கு என் மேல நீர் ஊற்றுங்க ராஜா. அந்த அபிஷேகத்தை என் மேல நீர் ஊற்றுங்க தகப்பனே. ஒரு ஆவியின் அனுபவத்தோடு ஹalleluya இந்த நேரத்துல நான் எழும்பி பிரகாசிக்கணும் தகப்பனே. ஹalleluya ஆண்டவரே நான் வீணா போய் விடுவேன் நினைத்த இடத்துல ஹalleluya என்ன நீர் உயர்த்தினீங்க. ஹalleluya நீர் எவ்வளவு பெரிய ஒரு ராஜா. ஹalleluya இன்னும் அதிகமான பலத்தை கொடுத்து அநேகரை ரட்சிக்கிற வல்லமையை கொடுத்து அப்ப அநேகருக்கு நான் உபயோகமா இருக்கணும் ராஜா. ஒருவேளை இந்த நேரத்துல நீங்க நினைக்கலாம் நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிற நினைக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உனக்காக நான் வைத்திருக்கிற காரியம் பெரியதா இருக்கிறது. உன்னை கொண்டு நான் நிறைய விஷயங்களை செய்ய நினைத்திருக்கிறேன். ஹalleluya அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன என்று கேளுங்க. நீங்க கேளுங்க. ஹalleluya இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். ஹalleluya ஒரு பரிசுத்த இருதயத்தோடு ஹalleluya ஆண்டவரே சும்மா எனக்கு வெளிப்பாடு ஆவியை கொடுங்க ராஜா. ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்ளணும்னு கேளுங்க. ஹalleluya அப்பா ஆண்டவரே சும்மா உம்முடைய அபிஷேகம் எனக்கு இன்னும் வேணும் ராஜா. I need more Lord. ஹalleluya முழங்கால அளவு போதாது ராஜா. உம்முடைய அபிஷேகத்துல நான் சும்மா நடந்து போக கூடாது ராஜா. நான் நீந்தினோம் அப்பா, நான் நீந்தி மூழ்கி போகணும் அப்பா. ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி ஒளியத்தக்கதான அபிஷேகத்தை இந்த வேளையில என் மேல பொழியனோடு கேளுங்க. கைகளை தட்டி ராஜாவை உயர்த்தி ஹalleluya நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க அப்பா. கணத்துக்கு பாத்திர ராஜா. ஹalleluya நான் உயர்த்தப்படத்தக்கவர் நீர் ராஜா. ஹalleluya நீர் உயர்ந்தவர் அப்பா. சேனைகளின் தேவன் நீர் பரிசுத்தர். ஹalleluya எவ்வளவு பெரிய சேனையா இருந்தாலும் அதுக்குள்ள நுழைந்து உனக்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என் தேவன். ஹalleluya வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதன் மத்தியில ஆண்டவர் போராடுவார். நீங்க சும்மா இருந்தா போதும் ஆண்டவர் சொல்றார். ஹalleluya கஷ்டத்தோட பாரத்தோட வந்திருக்கலாம். கர்த்தர் மேல பாரத்தை வைத்து let us sit back and relax. ஆண்டவர் மேல பாரத்தை வைத்து நாம சும்மா இருந்தா போதும். ஹalleluya அப்பா இன்றைக்கு நாள்ல உம்மை துதிக்கிறேன் ராடி. அப்பா எனக்காக நீர் செய்ய போற யுத்தத்திற்காக நன்றி. ஹalleluya யுத்தத்தில் பெரியவர் நீர் அப்பா. எனக்காக நீங்க இருக்கீங்க தெரிந்தா அப்பா அந்த இடத்துல எனக்கு வெற்றி ராஜா. ஹalleluya இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கட்டளையிட போறார். ரொம்ப நாளா நினைத்த காரியத்தை ஆண்டவர் முடிக்க போகிறார். ரொம்ப நாளா நினைத்த விஷயங்களை ஆண்டவர் செய்ய போறார். ரொம்ப நாளா நோயில இருந்தீங்க ஆண்டவர் விடுதலை தர போறார். ஹalleluya என் தேவன் பெரியவர். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எல்லாரும் சும்மா இருக்காம கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்தி நம்மளை தாழ்த்தி இந்த நேரத்துல நம்ம ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஹalleluya உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன். என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர் ராஜா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம பாட போகிறோம். ஹalleluya ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொஞ்ச நேரம் நம்ம அவரை பாட போகிறோம். எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நீக்கி, கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நேரம் அதை விட்டு விலகி ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். மகிழ்ச்சியோட ஆனந்த சத்தத்தோட அவரை கொண்டாட போகிறோம். ஹalleluya ஒரு நம்பிக்கையோடு என்னை விட்டு விலகாத ஆண்டவர் நம்மளை விட்டு ஒருபோதும் ஆண்டவர் விலகல. அவரை துதித்து அவரை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகித, என்னை விட்டு விலகாத ஆண்டவர்,
என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனால், எல்லாரும் மலைகள் எத்தனை மனிதர்கள் என்னை விட்டு போனாலும் விலகி போனாலும் அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்க்கையிலோ. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. 100க்கு 100 உண்மையை நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையை நாம் எல்லாரும் அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் சத்தம் போதாது, உறக்க சத்தத்தோடு என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், என்னை தோளின் மேல் சுமக்கின்றவர். எல்லாரும் காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். எல்லாரும் தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் காணாதவர் போல, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில உங்களை காணாதவர் போல இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உன் கூட தான் இருந்தேன், இவ்வளவு நாட்களும் உன் கூட தான் இருந்தேன். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய். இன்னைக்கு உங்களுக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்வார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், என்னை தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் எல்லாரும் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கர்த்தரின் ஜெயம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் பெரும் காரியம் செய்திட்டார், வல்ல பெரும் காரியம் வாழ்க்கையில வல்ல பெரும் காரியம் செய்திட்டார். கர்த்தரின் ஜெயம் கொண்டா எனக்காக, ஓ என் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுத்த கர்த்தரை இன்னைக்கு நான் கொண்டாட போறேன்.
Hallelujah. I'm going to lift him. I'm going to celebrate him. Hallelujah. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் 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 கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் வல்ல பெரும் காரியம் செய்திட்டார் கர்த்தர் பெரும் காரியம் வாழ்க்கையில செய்திட்டார் வல்ல பெரும் காரியம் செய்திட்டார் கர்த்தரின் ஜெயம் எல்லாரும் celebrate 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 the victory of the Lord celebrate 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 the victory of the Lord he has done mighty things yet again he has done mighty things yet again he has done mighty things yet again celebrate the victory of the Lord celebrate the victory of the Lord கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் ஹalleluya அவரோட ஜெயத்தை ஹalleluya ஒரு விசுவாசத்தோட சொல்லுங்க கர்த்தர் என் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வர போறார் நான் இன்னைக்கு ஒரு யுத்தத்தை பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவர் கிட்ட அந்த யுத்தத்தை இன்னைக்கு நான் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே எனக்காக அந்த யுத்தத்தை நீர் செய்யுங்க ராஜா ஹalleluya அதுல எனக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் நீர் உங்களை மறந்து இவ்வளவு நாள் நான் அந்த யுத்தத்தை பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு என் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் உங்கள் மேல வைக்கிற ராஜா I'm going to sit back and relax Lord hallelujah நான் பின்னாடி உட்கார்ந்து அதை ரசிக்க போறேன் நீர் எனக்காக அந்த யுத்தத்தை செய்ய போகிறீங்க ராஜா ஒரு விசுவாசத்தோட ஆண்டவரை உயர்த்தி ஹalleluya நீர் பெரியவர் கைகளை தட்டி ஹalleluya ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க நீர் பெரியவர் ராஜா உமக்கு நன்றி 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 என் வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் எனக்காக நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி ராஜா உமக்கு நன்றி 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 ஹalleluya நீர் பெரியவர் நீர் பெரியவர் நீர் பெரியவர் ராஜா Praise the Lord. எல்லாரும் கைகளை தட்டியா praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆவியானவரே ஒவ்வொரு ஜனங்களை இந்த காலை வேளையில நீர் ஆண்டவரே ஆளுகை செய்வீராகப்பா உம்முடைய அளவில்லாத பிரசன்னத்தினால ஒரு விசை தேவன் நிரப்புவீராக ஆண்டவரே fill each and every people with your spirit Lord ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வல்லமையால் நிரப்புவீராக ஆண்டவரே ஆண்டவர் நம்முடைய ஆவியின் பலத்தினால் இந்த நாளில் இந்த சபை ஜனங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஹalleluya உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே அல்லேலூயா பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் ஆவியானவரே எங்கள் மத்தியிலே பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே எல்லாரும் கேளுங்க என்னையும் தேற்றி ஆற்றவாரும் ஆற்றவாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே எல்லாரும் கையை தட்டி ஆவியானவரே வாருங்கப்பா வாருங்க எங்களை நிரப்புங்க
சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும். ஒவ்வொரு ஜனங்களுடைய ஆத்மதாகம் ஆவியானவர் தீர்க்கும்படியாய் வாரும், தீர்க்கவாரும். இந்த வேளையிலே ஆவியானவரே, we welcome you Holy Spirit. நீர் வாருங்க, நிரப்புங்க ஆண்டவரே. வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமூற்றேன் திரும்பி வந்தே உங்கள் பாதத்திலே. எல்லாரும் சொல்லுவோம், ஏக்கமூற்றேன் திரும்பி வந்தே உங்கள் பாதத்திலே, ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, தூய்மையின் ஆவியானவரே, வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென். வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே, எழுந்து சொலிக்க ஆண்டவரே, மக்கா எழும்பி சொலிக்கணப்பா. தாராள நிலைமை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் உமக்கா எழும்பி சொலிக்க உதவி செய்யும். இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென். இப்போ வாரும், ஒவ்வொருவரை ஜனங்களை அப்பா நீர் ஆளுகை செய்யும், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும். உம்முடைய பலனை கொடுப்பீராக ஆண்டவரே. Fill everybody with your spirit. உம்முடைய ஆண்டவரே பலனை கொடுக்கும்படியாய் நிரப்புவீராக. பலத்தின் ஆவியினாலே அந்த காலை வேளையில் ஆவியானவர் எல்லாரையும் இடைகட்டுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ புது பலத்தினால, புது எண்ணெயினால, ஓ நிரப்புகிற ஆவியானவர் எல்லாரையும் நிரப்பு, 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 நிரப்பு ஆண்டவரே. பாத்திர நிரம்பி வழியும்படியாக, பாத்திர நிரம்பி வழியும்படியாய் நிரப்புவீராக ஆண்டவரே. இக்காபாபா ஷபாபா ரிகாபா ரிபால பௌரமங்கர பௌஷந்தர நௌதரி இக்கபால பௌரமங்கர பௌஷ். எல்லாரும் அபிஷேகத்துல நிறைந்த ஆண்டவரை ஆராதனை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஓ ஆவியானவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலைப்பா. ஆண்டவரே, நீங்க வந்தாதான் எங்களுக்கு விடுதலை. இந்த காலை வேளையில ஒவ்வொரு ஜனங்களை ஆண்டவரே அவருடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கும்படியாய், அவருடைய ஏக்கங்களை தீர்க்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரை நிரப்புவீராக.
fill 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 Lord. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. தாவீது சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகத்தை ஒவ்வொருவரிலும் இந்த காலை வேளையில கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அந்த காலம் இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்ன தேவன் இந்த காலை வேளையில எல்லாரையும் அளவில்லாமல் நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபை வரங்களினாலும் நிரப்பும், ஆவியின் கனிகளினாலும் நிரப்பும் ஆண்டவரே. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் இந்த ஜனங்களை நிரப்புவீராக. Fill it, fill it. வறுமைகள் மாறட்டும் ஆண்டவரே, வெற்றிடங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய நிலைமையில் ஆண்டவர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் ஆண்டவரை இருக்கிற அனுபவங்கள் இன்றைக்கு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆவியானவர் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு பயந்து கொண்டிருந்ததான சீசர்கள் எல்லாரும் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட போது ஆண்டவருக்காய் சாட்சியாய் எங்கும் இயேசுவின் நாமத்துக்கு மகிமையான சாட்சியாய் இருந்தார்களே, ரட்சிப்பின் கருவிகளாய் பயன்பட்டார்களே. இந்த நாளிலே ஆண்டவரை ஒவ்வொருவரையும் அப்பா தேவன் நிரப்புவீராக, உமக்காய் பயன்படுத்துவீராக. எல்லா ஜனங்களை ஆவியானவர் நிரப்பி உமக்காய் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. Oh, we praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. மக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். Hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியினால் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் எழும்பி நின்று, போன வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து கொண்டார். ஸ்தோத்திர. நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்குரிய பலத்தையும் சுகத்தையும் நமக்கு கொடுத்தார். குடும்பங்களிலே அவருடைய தெய்வீக பாதுகாப்பை தேவன் நமக்கு கட்டளையிட்டார். ஸ்தோத்திர. எத்தனையோ தீங்குகள் நிறைந்த ஒரு உலகத்தில் ஒரு நாள் நம்மை கைவிடாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடு கூட இருந்து நடத்தி வந்தாரே. ஒரு சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில தந்தாரே. ஹல்லேலூயா. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் நம்மோடு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி இம்மட்டுமா இந்த சபையில ஆராதிக்க செய்தாரே. எல்லாரும் நன்றியுள்ள இருதயத்தோடு இயேசப்பா ஆண்டவரே நீர் செய்த எல்லா இந்த நன்மைகளுக்காய் நன்றி நன்றின்னு சொல்லுங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். பின்னாடி இருக்கிறவங்களும் முன்னாடி இருக்கிறவங்களும் பிள்ளைகளும் பெரியவர்களும் எல்லாரும் இயேசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீர் இதுவரைக்கும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எங்கள் குடும்பங்களில செய்த எல்லா நன்மைகள் உபகாரங்களுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் எங்க கூடவே இருந்தீங்களே. நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று சொல்லி இந்த மாதத்திலே வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் வீட்டை சுற்றிலும் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அக்கினி மதிலாயிருந்து பாதுகாத்து கொண்டீங்களே. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீர் மகிமையின் ராஜாவாய் வீற்றிருந்து எங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து வழிநடத்தி வந்தீரே. நன்றி நன்றி அப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லா வாய்களும் திறக்கப்படுவதாக. எல்லாரும் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் சின்ன பிள்ளைகள் கூட ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஸ்தோத்திரம் ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்ல வைங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த உம்முடைய நேசத்துக்காய் அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் இன்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் இன்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் ஒவ்வொரு நாளும் சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். எல்லாரும் சொல்லுவோம், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஆமென். எத்தனையோ நன்மைகளை செய்தார். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை அசைத்து, ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி 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 நன்றி. இம்மட்டு நடத்தின தேவன் ஆண்டவரே, இனிமேலும் எங்கள் கரங்களை பிடித்து ஆண்டவரே நீர் வழி நடத்தி செல்லுங்கப்பா. உம்முடைய கரங்களிலே எங்களை இந்த காலை வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். we surrender to you Lord. இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்துல உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல எங்கள் அத்தனை பேரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரைக்கு நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, இனிமேலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் நீரே வழி நடத்தி செல்லுங்கப்பா. நீரே வழி நடத்தி செல்லுங்க. நீர் நல்ல மேய்ப்பராயிருந்து எங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறபடினாலே ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி. Thank you Jesus. இந்த காலை வேளையிலே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கவும், நன்றியுள்ளவர்களாய் தேவ சமூகத்திலே காணப்படவும், ஒரு விசை நம்மை அவருடைய கரங்களிலே அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கவும் தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Thank you Lord.
ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது 145வது சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 145வது சங்கீதம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 145. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கு ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்வார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலுள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உம்முடைய வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். 21 வசனம் சேர்ந்து வாசிப்போம். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. ஆமென். ஆமென். பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது என்று சொல்லுகிறார். அவர் பெரிய தேவன். அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை, இதை மனிதனாலே ஆராய்ந்து முடியாத வல்லமையுடைய தேவனாக அவர் இருக்கிறார். 9ஆம் வசனத்திலே கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்கள் மேலும் அவர் தயவுள்ள ஆண்டவராக இருக்கிறார். எல்லா ஜனங்கள் மேலும் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருந்தபடியினால தான் இந்த பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு பூமிக்கு இறங்கி வந்து நரகம் போகக்கூடாது, ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். அவர் பிறந்த இதை நினைகூர கிறிஸ்மஸ் என்று இந்த மாதத்தில் கொண்டாடுகிறோம். அப்படின்னா அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்தில் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அவர் தூக்கி விடுகிறார். மனுஷன் சில நேரம் இவனை தள்ளி விடணுமே, இவன் உருப்படாம போகணுமே, இவன் தொழிலை நஷ்டப்படணுமே, இவன் குடும்பம் கஷ்டப்படணுமே அப்படின்னு சொல்லி விழப்பண்ண மனிதன் நினைப்பான். ஆனால் தேவன் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 15ஆம் வசனத்தில் எல்லா ஜீவன்களும் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஆண்டவரே, படைத்த தேவனையே நோக்கி ஸ்தோத்திரம். எல்லா ஜீவன்கள், அந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ, எத்தனை கோடி மிருகங்கள் இருக்கிறதோ, எல்லாத்தினுடைய சிந்தனையும் ஆண்டவரை சுற்றியே இருக்கும். காரணம், அவர் தான் அந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் ஒரு அப்பா இருப்பார்னா அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகள், மனைவி, எல்லாருடைய சிந்தனையும் ஒரு தேவைக்காக யாரை தான் அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள்? ஸ்தோத்திரம். சம்பாதிக்கிற ஒரு கணவர், அவர் நமக்கு பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஒரு நோக்கத்தோடு பார்ப்பார்கள். அதுபோல படைத்த தேவனை நோக்கி பார்த்து எல்லா ஜீவன்களும்
அவைகளுக்கு ஏற்ற வேளையிலே ஆகாரம் கொடுப்பார் என்று சொல்லி ஸ்தோத்திரம். பாருங்க, அவைகள் நோக்கி பார்க்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவனை ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தவறாதபடிக்கு நாம் காணப்பட வேண்டும். 18ஆம் வசனத்திலே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார்னா அருகிலே இருக்கிறார். மகனே கூப்பிட்டியா, நான் வந்துட்டேன், உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். 19ஆம் வசனத்திலேயும், அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். இந்த நாளிலும் நீங்க ஸ்தோத்திரம், அவருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட்டு அவருடைய சமூகத்தில் நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு உதவி செய்கிறவராய் உங்களை ஆண்டவர் சமீபமாயிருந்து அவர்களை இரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை இரட்சித்து வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். கடைசி வசனத்திலே, என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. மாம்ச தேகமுள்ள யாவும் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க கடவுது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். தனிப்பட்ட முறையில நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஜீவன் தந்திருக்கிறார், ஒரு ஆத்மாவை தந்திருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திர ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரன் 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 சோத்திரன். ஆமென். உட்காருங்க. இந்த வேளையில சில ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கையை கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும். நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும். அன்னைக்கும் அன்பை அறிந்த பின்பும் தூரம் போனேனே, அழைத்தவரே உம்மை மிகவும் வருந்த வைத்தேனே. அன்னைக்கும் அன்பை அறிந்த பின்பும் தூரம் போனேனே, அழைத்தவரே உம்மை மிகவும் வருந்த வைத்தேனே. நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும். நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும். கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் எண்ணாமல் போனேனே, இரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்து விட்டேனே. கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் எண்ணாமல் போனேனே, இரத்தம் சிந்தி மீட்டதை நான் மறந்து விட்டேனே. நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்து கொள்ளும்.